அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்லைன் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ஜாயிண்ட் வெஞ்சர், ஜர்னல், லெட்ஜர் அண்ட் சம்ஸ். ஜாயிண்ட் வெஞ்சர்ங்கிறதுக்கு மீனிங் an agreement between two or more persons to share profit or loss of a particular venture activity. It is a temporary partnership. In the absence of an agreed ratio, profit or loss is to be divided equally. ஜாயிண்ட் வெஞ்சர்ங்கிறது ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் வெஞ்சர், ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அந்த பிசினஸை நடத்தி அதுல வரக்கூடிய ப்ராஃபிட் ஆர் லாஸ ஈக்குவலாவோ அல்லது அக்ரீட் ரேஷியோலவோ ஷேர் பண்ணிக்கிறது தான் அந்த அக்ரிமெண்ட். கிட்டத்தட்ட இது ஒரு டெம்பரரி பார்ட்னர்ஷிப் மாதிரி. இதுல ரெண்டு டைப்ஸ் ஆஃப் மெயின்டைனிங் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு ஓன் புக்ஸ் மாடல், இன்னொன்னு செப்பரேட் புக்ஸ் மாடல். ஓன் புக்ஸ் மாடல்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஜாயிண்ட் பேங்க் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்திருக்காது. when joint bank account is not given then it is come under own books model. இந்த own books மாடல்ல என்னென்ன ஜர்னல் என்ட்ரி எழுதணும் அப்படிங்கறது பார்க்க போறோம். ரெண்டு யாருடைய புக்ல நம்ம என்ட்ரி எழுதுறோமோ அந்த ஆளுக்கு பேரு ரெக்கார்டிங் வெஞ்சரர், இன்னொரு ஆளுக்கு பேரு அதர் வெஞ்சரர். சோ மிஸ்டர் ஏ, மிஸ்டர் பி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா, மிஸ்டர் ஏ புக்ல என்ட்ரி எழுதும் போது மிஸ்டர் ஏக்கு பேரு ரெக்கார்டிங் வெஞ்சரர். அவருடைய நேம், மிஸ்டர் ஏ நேம் அவருடைய ஜர்னல் என்ட்ரிஸ்ல வரவே கூடாது. ஆனா பி அதர் வெஞ்சர், அவர் பேரு, அவர் என்ன பண்ணாலும் அவருடைய நேம் கட்டாயம் வரணும். இதுதான் காமன் ரூல். இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஃபார் பர்ச்சேசஸ் மேட் பை ரெக்கார்டிங் வெஞ்சரர். ரெக்கார்டிங் வெஞ்சரர் பர்ச்சேஸ் பண்ணாருன்னா என்ன என்ட்ரி? ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் எடார் டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ஏன்னா அவருடைய நேம் வரக்கூடாது, அதுக்கு பதிலா பர்ச்சேசஸ் எழுதுறோம். For expenses paid by recording venturer, joint venture account edaar to cash. For commission paid to recording venturer, recording venturer க்கு commission கொடுத்தோம்னா joint venture account edaar to commission. So இந்த மூணு என்ட்ரிலயுமே பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஏ, அதாவது ரெக்கார்டிங் வெஞ்சரர், அவருடைய நேம் வரவே இல்லை. பர்ச்சேஸ் பண்ணா பர்ச்சேசஸ் எழுதணும், எக்ஸ்பென்சஸ் பே பண்ணா டு கேஷ் எழுதணும், கமிஷன்னா டு கமிஷன் எழுதணும். நேம், அவர் நேம் வரவே இல்லை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அன்சோல்ட் ஸ்டாக் டேக்கன் பை ரெக்கார்டிங் வெஞ்சரர். ரெக்கார்டிங் வெஞ்சரர் அன்சோல்ட் ஸ்டாக் எடுத்தாருன்னா அதுக்கு என்ன என்ட்ரி அப்படின்னா, பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் எடார் டு ஜாயிண்ட் வெஞ்சர். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் எடார் டு ஜாயிண்ட் வெஞ்சர். அடுத்து ஃபார் எக்ஸ்பென்சஸ் பர்ச்சேஸ் கமிஷன் பெய்ட் பை அதர் வெஞ்சர். அதர் வெஞ்சர் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, எக்ஸ்பென்சஸ் பே பண்ணாலும் சரி, அவருக்கு கமிஷன் நம்ம கொடுத்தாலும் சரி, ஒரே என்ட்ரி தான் ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் எடார் டு அதர் வெஞ்சரர் அக்கௌண்ட். அவருடைய நேம் கட்டாயம் வரணும். பி செலவு பண்ணாலோ, பி எக்ஸ்பென்சஸ் பே பண்ணாலோ, பி பிக்கு கமிஷன் கொடுத்தாலோ ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் எடார் டு பின்னு எழுதணும். அவருடைய நேம் கட்டாயம் வரணும். நாலாவது என்ட்ரி ஃபார் சேல்ஸ் மேட் பை ரெக்கார்டிங் வெஞ்சரர். ரெக்கார்டிங் வெஞ்சரர் சேல்ஸ் பண்ணும்போது கேஷ் அக்கௌண்ட் எடார் டு ஜாயிண்ட் வெஞ்சர் எழுதணும். ஏன்னா ரெக்கார்டிங் வெஞ்சர் அவர் நேம் வரக்கூடாது அப்படிங்கறதுனால. ஃபார் சேல்ஸ் அண்ட் அன்சோல்ட் ஸ்டாக் டேக்கன் பை அதர் வெஞ்சரர். அதர் வெஞ்சரர் சேல்ஸ் பண்ணினாலோ அன்சோல்ட் ஸ்டாக்கை எடுத்துக்கிட்டாங்களோ என்ன என்ட்ரி வரும் அப்படின்னா, அதர் வெஞ்சரர் அக்கௌண்ட் எடார் டு ஜாயிண்ட் வெஞ்சர்னு வரும். சேல்ஸ் பண்ணாலும் அதர் வெஞ்சரர் அக்கௌண்ட் எடார் டு ஜாயிண்ட் வெஞ்சர், அன்சோல்ட் ஸ்டாக் எடுத்தாலும் அதர் வெஞ்சரர் அக்கௌண்ட் எடார் டு ஜாயிண்ட் வெஞ்சர்னு எழுதணும். இவ்வளவு என்ட்ரி எழுதினதுக்கு அப்புறம் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும், லெட்ஜர். அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் லெட்ஜரை க்ளோஸ் பண்ணோம்னா வர்றது ப்ராஃபிட் ஆர் லாஸ். ப்ராஃபிட்டா இருந்ததுன்னா டெபிட் சைட்ல ஆன்சர் வரும். ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் லெட்ஜர்ல டெபிட் சைட்ல ஆன்சர் வந்தா ப்ராஃபிட்னு அர்த்தம். அது ப்ராஃபிட்டை பிரிச்சு கொடுக்கும்போது ரெக்கார்டிங் வெஞ்சரருக்கு தனியா, அதர் வெஞ்சரருக்கு தனியா பிரிச்சு கொடுக்கணும். So entry joint venture account edaar to profit and loss account to other venture. Profit loss account recording venture உடைய ஷேர் எழுதணும். அதர் வெஞ்சரர்ங்கிறதுல அவருடைய நேம் எழுதி அதர் வெஞ்சருக்கு கொடுக்க வேண்டிய போர்ஷன் எழுதணும். ரேஷியோ கொடுத்திருந்தா கொடுத்த ரேஷியோல பிரிக்கணும். அப்படி இல்லைன்னா ஈக்குவல் ரேஷியோல பிரிச்சு கொடுக்கணும்.
இப்போ இந்த மாடல்ல ஒரு கணக்கு பார்க்க போறோம். Koshi and Joshi were partners in a joint venture sharing profit and losses in the ratio of 3/5 and 2/5 respectively. Koshi supplied goods to the value of 10,000 and incurs on freight rupees 500. Joshi also supplied goods to the value of rupees 8,000 and incurs rupees 400 towards freight and other incidental charges. Joshi sells the entire stock of goods on behalf of the joint venture for rupees 25,000. Joshi is also entitled to a commission of 5% on sales. Joshi settled his accounts by remitting a bank draft, past journal entries and ledger accounts in the books of Koshi and Joshi. ரெண்டு பேர் புக்லயும் journal entries கேட்டிருக்காங்க, ledger accounts கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம கோஷி புக்ல எழுதுறோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஜாயின் வெஞ்சர் அக்கவுண்ட் டார் டு கோஷி பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு, டு பர்ச்சேஸ் எழுதணும். கோஷினுடைய எக்ஸ்பென்சஸ் டு பேங்க் எழுதணும். ரெண்டையும் ஆட் பண்ணி டெபிட் எழுதியாச்சு. அப்புறம் ஜாயின் வெஞ்சர் அக்கவுண்ட் டாட் டு ஜோசி, ஜோசிங்கிறது அதர் வெஞ்சரர். அவரு சேல்ஸ் பண்ணாலும் சரி, பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, எக்ஸ்பென்சஸ் பே பண்ணாலும் சரி, ஜாயின் வெஞ்சர் அக்கவுண்ட் டாட் டு ஜோசி அப்படின்னு அவர் நேம் எழுதி அமௌண்ட் எழுதிடணும். அப்புறம் சேல்ஸ் மேட் பை ஜோசி, ஜோசி அதர் வெஞ்சரர். அப்போ ஜோசி அக்கவுண்ட் டாட் டு ஜாயின் வெஞ்சர்னு எழுதுறோம். கமிஷன், ஜோசிக்கு கமிஷன் கொடுக்கிறோம். ஜாயின் வெஞ்சர் அக்கவுண்ட் டாட் டு ஜோசி. அப்புறம் ப்ராஃபிட்டா லாஸான்னு லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ப்ராஃபிட் வந்திருக்கு. ஜாயின் வெஞ்சர் அக்கவுண்ட் டாட் டு ஜோசி டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். அப்புறம் ஃபைனல் செட்டில்மெண்ட் அங்கிருந்து வருது. பேங்க் அக்கவுண்ட் டாட் டு ஜோசி. லெட்ஜர்னு பாத்தீங்கன்னா முதல் ஜாயின் வெஞ்சர் அக்கவுண்ட் லெட்ஜர். ஜாயின் வெஞ்சர் அக்கவுண்ட் லெட்ஜர்ல எங்கெங்கெல்லாம் ஜாயின் வெஞ்சர்னு வருதோ போஸ்டிங் கொடுக்கிறோம். ப்ராஃபிட் வந்திருக்கு. ப்ராஃபிட்டை பிரிச்சு கொடுத்தாச்சு. அதுக்கு ஒரு என்ட்ரி எழுதியாச்சு. அடுத்து ஜோசி அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்றோம். ஜேர்னல் என்ட்ரியில எங்கெங்கெல்லாம் ஜோசின்னு இருக்கோ அது எல்லாத்தையும் லெட்ஜர் போஸ்டிங்ல எடுத்து எழுதுறோம். பேலன்சிங் ஃபிகர் வந்து கிரெடிட் சைட்ல பை பேங்க்னு வருது. ஸோ அதான் ஃபைனல் செட்டில்மெண்ட். பேங்க் அக்கவுண்ட் டாட் டு ஜோசி அக்கவுண்ட் சொல்லி ஏற்கனவே என்ட்ரி எழுதியாச்சு. இப்ப ஜோசி புக்ல ஜேர்னல் என்ட்ரி எழுதுறோம். ஜோசிய ரெக்கார்டிங் வெஞ்சரரா வச்சுக்கிட்டு கோசிய அதர் வெஞ்சரரா வச்சு கனெக்ட் செய்யறோம். ஸோ எங்கெங்கெல்லாம் ஜோசி அப்படிங்கிற நேம் வர வேண்டியது இருக்கோ அங்கெல்லாம் ஜோசின்னு எழுதக்கூடாது. அதுக்கு பதில பர்ச்சேசஸ் அல்லது பேங்க்னு எழுதணும். கோசி செலவு பண்ணாலோ, கோசி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலோ, கோசி சேல்ஸ் பண்ணியிருந்தாலோ அவருடைய நேம் எழுதணும். ஏன்னா கோசி இப்போதைக்கு அதர் வெஞ்சரர், ஜோசி தான் ரெக்கார்டிங் வெஞ்சரர் அப்படின்னு அசியூம் பண்ணி ஜேர்னல் எழுதியிருக்காங்க. லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ் as usual ஜாயின் வெஞ்சர் அக்கவுண்ட் அதே மாடல்ல தான் வரும். பிரிச்சு கொடுத்துருக்கோம். பிரிச்சு கொடுத்ததுக்கு ஒரு என்ட்ரி எழுதியாச்சு. அடுத்து இவன் புக்ல வந்து ஜோசி புக்ல கோசி அக்கவுண்ட் ஆரம்பிக்கணும். மேல ஹெட்டிங் தப்பா போட்டிருக்கேன். லெட்ஜர் அக்கவுண்ட் இன் தி புக்ஸ் ஆஃப் கோசின்னு போட்டிருக்கேன். அது வந்து ஜோசி. ஜாயின் வெஞ்சரும் கோசி அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். கோசி அக்கவுண்ட்ல டெபிட் சைட்ல டு பேங்க் வரும். இந்த பேங்க்ல வர்ற அமௌண்ட்டும் ஏற்கனவே நம்ம ஜோசி அக்கவுண்ட்ல ப்ரிப்பேர் பண்ண அமௌண்ட்டும் ஒண்ணு போல இருக்கும். ஸோ இதுக்கு என்ட்ரி எழுதும்போது கோசி அக்கவுண்ட் டாட் டு பேங்க்னு எழுதுறோம். ஃபைனல் செட்டில்மெண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா செப்பரேட் புக்ஸ் மாடல். செப்பரேட் புக்ஸ்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்திருந்தா அதுக்கு பேரு செப்பரேட் புக்ஸ் மாடல். ரெண்டாவது மெத்தட்னு அர்த்தம். ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட் கணக்குல கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு பேரு ரெண்டாவது மாடல். ஃபார் கேஷ் கிவன் பை வெஞ்சரர்ஸ், அவங்க ரெண்டு பேரும் கேஷ் கொண்டு வந்தாங்கன்னா, கொண்டு வரும்போது என்ன என்ட்ரினா ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட் டாட் டு வெஞ்சரர் அக்கவுண்ட் அவங்க பேர் எழுதிடணும். ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ், குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு நேம் கொடுத்திருந்தா அவங்க நேம்ல பர்ச்சேஸ் பண்ண மாதிரி காமிக்கணும். நேம் கொடுக்காம சும்மா பர்ச்சேசஸ் இருந்ததுன்னா ஜாயிண்ட் பேங்க் மூலமா பர்ச்சேஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். சோ நேம் கொடுக்காம இருந்தா ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கவுண்ட் டாட் டு ஜாயிண்ட் பேங்க்னு எழுதணும். அதே இது யாருடைய பேரால் கொடுத்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கவுண்ட் டாட் டு வெஞ்சரர் அக்கவுண்ட்னு எழுதணும். ஃபார் எக்ஸ்பென்சஸ் பெய்டு, எக்ஸ்பென்சஸ்க்கும் அதே மாதிரிதான். இந்த ஆள் தான் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணிருக்காருன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க நேம் எழுதணும். ஒன்னும் சொல்லாம சும்மா எக்ஸ்பென்சஸ் மட்டும் கொடுத்தாங்கன்னா ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட கிரெடிட் பண்ணணும். ஸோ ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கவுண்ட் டாட் டு ஜாயிண்ட் பேங்க் டு ஜாயிண்ட் வெஞ்சர். இந்த பர்ச்சேஸுக்கும் எக்ஸ்பென்சஸுக்கும் ஒரே மாதிரி என்ட்ரி தான். அடுத்து பாத்தீங்கன்னா சேல்ஸ். சேல்ஸ் பண்ணும்போது யாரு சேல்ஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுடைய
நேம், இண்டிவிஜுவல் நேம் எழுதலாம். இல்ல ஒருத்தருடைய பேரும் சொல்லாம சும்மா ஜெனரலா சேல்ஸ் பண்ணிருக்காங்கன்னு கொடுத்தா ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட் டார்க் டு ஜாயிண்ட் வெஞ்சர் எழுதணும். பர்டிகுலரா இந்த ஆளு தான் சேல்ஸ் பண்ணிருக்காருன்னு நேம் கொடுத்திருந்தா வெஞ்சரர் அக்கவுண்ட் டார்க் டு ஜாயிண்ட் வெஞ்சர்னு எழுதணும். சோ ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட் டார்க் பேர் கொடுக்காத பட்சத்துல டு ஜாயிண்ட் வெஞ்சர், பேர் கொடுத்தாங்கன்னா வெஞ்சரர் அக்கவுண்ட் டார்க் டு ஜாயிண்ட் வெஞ்சர். இதான் சேல்ஸுக்குள்ள என்ட்ரி. ஃபார் டேக்கிங் அன்சோல்டு ஸ்டாக், அன்சோல்டு ஸ்டாக்க எடுக்கும் போது என்ட்ரி வெஞ்சர் அக்கவுண்ட் டார்க் டு ஜாயிண்ட் வெஞ்சர். யாரு எடுக்காங்கன்னு பேர் கொடுத்திருப்பான். சோ வெஞ்சரர் அக்கவுண்ட் டார்க் டு ஜாயிண்ட் வெஞ்சர்னு எழுதிடணும். ஃபார் ப்ராஃபிட் இது வரைக்கும் எழுதினதுக்கு அப்புறம் ஒரு லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணணும். ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதுல வர்ற ஆன்சரை பார்ட்னருக்கு பிரிச்சு கொடுக்கணும், வெஞ்சரருக்கு பிரிச்சு கொடுக்கணும். பிரிச்சு கொடுக்கும் போது என்ட்ரி டெபிட் சைட்ல ஆன்சர் வந்தா ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கவுண்ட் டார்க் டு வெஞ்சரர் அக்கவுண்ட் அவங்கவுங்க நேம் எழுதணும். ரேஷியோ கொடுத்திருந்தா கொடுத்த ரேஷியோல பிரிக்கணும், இல்லைன்னா ஈக்குவல் ரேஷியோல பிரிக்கணும். ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கவுண்ட் லெட்ஜர்ல டெபிட் சைட்ல ஆன்சர் வந்தா ப்ராஃபிட்னு அர்த்தம், கிரெடிட் சைட்ல ஆன்சர் வந்தா லாஸ்னு அர்த்தம். ஃபார் ஃபைனல் செட்டில்மெண்ட், ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கு வெஞ்சரர் அக்கவுண்ட் டார்க் டு பேங்க் எழுதணும். வெஞ்சரர் அக்கவுண்ட் டார்க் டு ஜாயிண்ட் பேங்க், வெஞ்சரர் அக்கவுண்ட் டார்க் டு ஜாயிண்ட் பேங்க் எழுதணும். இது வரைக்கும் வெஞ்சரர் அக்கவுண்ட் லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணி அதுல வர்ற ஆன்சரை தான் இந்த மாதிரி வெஞ்சரர் அக்கவுண்ட் டார்க் டு ஜாயிண்ட் பேங்க் எழுத முடியும். இப்போ சில கணக்குல சேல்ஸ் பதில, சேல்ஸ் நடக்கிறதுக்கு பதில ஒரு கான்ட்ராக்ட் வாங்கியிருப்பாங்க. ஒரு பில்டிங் கட்டி தர்றேன் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட்னா பில்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் பிரைஸை ரிசீவ் பண்ணுவாங்க, சேல்ஸ் கிடையாது. சோ சேல்ஸ் என்ட்ரிக்கு பதில இப்ப சொல்ற என்ட்ரிய எழுதணும். சேல்ஸ் என்ட்ரிக்கு பதில ஃபார் கான்ட்ராக்ட் பிரைஸ் ரிசீவ்டு அந்த என்ட்ரி எழுதணும். கான்ட்ராக்ட் பிரைஸ் ரிசீவ் பண்ணும்போது கேஷா ரிசீவ் பண்ணலாம், இல்ல அந்த நியூ கம்பெனியினுடைய ஷேர்ஸா கொடுப்பாங்க. சோ ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட் டார்க் ஷேர்ஸ் அக்கவுண்ட் டார்க் டு ஜாயிண்ட் வெஞ்சர். இந்த என்ட்ரி எதுக்கு பதிலா நார்மலா உள்ள சேல்ஸ் என்ட்ரிக்கு பதில இந்த என்ட்ரி ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட் டார்க் ஷேர்ஸ் அக்கவுண்ட் டார்க் டு ஜாயிண்ட் வெஞ்சர். இந்த ஷேர்ஸ் அந்த வெஞ்சரர்ஸ் யாராவது அந்த ஷேர்ஸ எடுத்துக்கிடலாம், அல்லது வெளியில கொடுத்து சேல்ஸ் பண்ணி கேஷ் ரிசீவ் பண்ணலாம். அந்த மாதிரி ஷேர்ஸ் எடுக்கும் போது ஷேர்ஸ் ஆர் டேக்கன் அட் ப்ராஃபிட், ப்ராஃபிட்ல ஷேர்ஸ் எடுக்கும் போது என்ன என்ட்ரி அப்படின்னா வெஞ்சரர் அக்கவுண்ட் டார்க் டு ஷேர்ஸ் டு ஜாயிண்ட் வெஞ்சர். வெஞ்சரர் யாராவது எடுத்தாங்கன்னா வெஞ்சரர் அக்கவுண்ட் டெபிட் பண்ணணும், வெளியில சேல்ஸ் பண்ணாங்கன்னா ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் பண்ணணும். சேல்ஸ் பண்ணிருந்தாங்கன்னா ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட் டார்க் டு ஷேர்ஸ் டு ஜாயிண்ட் வெஞ்சர் எழுதணும் ப்ராஃபிட்டா இருக்கும்போது. இப்போ யாராவது வெஞ்சரர் எடுத்துக்கிட்டாங்கன்னா வெஞ்சரர் அக்கவுண்ட் டார்க் டு ஷேர்ஸ் டு ஜாயிண்ட் வெஞ்சர்னு எழுதிடணும். இது ப்ராஃபிட்ல எடுக்கும்போது. இதே இது லாஸ்ல எடுத்தாங்கன்னா ஷேர்ஸ் லாஸ்ல எடுத்தாங்கன்னா வெஞ்சரர் அக்கவுண்ட் டார்க் ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கவுண்ட் டார்க் டு ஷேர்ஸ். இங்கே அதே மாதிரிதான் வெஞ்சரர் நேம் கொடுக்காம சேல்ஸ் பண்ண மாதிரி கொடுத்தாங்கன்னா வெஞ்சரர் நேமுக்கு பதில ஜாயிண்ட் பேங்க் எழுதணும். அடுத்து பாத்தீங்கன்னா லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கவுண்ட் லெட்ஜர் எப்படி இருக்கும். இப்ப ஏற்கனவே கொடுத்த லெட்ஜர் போஸ்டிங் தான், அதை அப்படியே எடுத்து போஸ்டிங் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். டெபிட் சைட்ல டு எக்ஸ்பென்சஸ் அண்ட் பர்ச்சேசஸ் ஜாயிண்ட் பேங்க் மூலமா பண்ணிருக்கலாம், வெஞ்சரர் பண்ணிருக்கலாம். வெஞ்சரருக்கு கமிஷன் கொடுத்தோம்னா டெபிட் சைடு, ஷேர்ஸ் எடுக்கும்போது லாஸ்ட்ல எடுத்தாங்கன்னா டெபிட் சைடு. கிரெடிட் சைட்ல பாத்தீங்கன்னா சேல்ஸ், சேல்ஸ் ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட்ல சேல்ஸ் பண்ணினா, வெஞ்சரர் யாராவது சேல்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க நேம். அன்சோல்ட் ஸ்டாக்க வெஞ்சரர் எடுத்தாங்கன்னா பை வெஞ்சரர் அக்கவுண்ட். ஷேர்ஸ் வாங்கும் போது பை ஷேர்ஸ் அக்கவுண்ட். ஷேர்ஸ்ல ப்ராஃபிட்ல எடுக்கும் போது பை வெஞ்சரர் அக்கவுண்ட். பேலன்ஸ் பண்ணா வர்றது ப்ராஃபிட், ப்ராஃபிட்னா டெபிட் சைடு பிரிச்சு கொடுக்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெஞ்சரருடைய அக்கவுண்ட் எப்படி இருக்கும், ஒரு வெஞ்சரருடைய லெட்ஜர் அக்கவுண்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதான் மாடல். இது தவிர வேற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கிரெடிட் சைட்ல பை ஜாயிண்ட் பேங்க் அவங்க கொண்டு வந்த அமௌண்ட், அப்புறம் டெபிட் சைட்ல கிரெடிட் சைட்ல பை ஜாயிண்ட் வெஞ்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலோ எக்ஸ்பென்சஸ் பே பண்ணியிருந்தாலோ கிரெடிட் சைட்ல பை ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு கமிஷன் அவருக்கு கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா அந்த அமௌண்ட். டெபிட் சைட்ல அவர் சேல்ஸ் பண்ணியிருந்தாருன்னா டு ஜாயிண்ட் வெஞ்சர்
அன்சோல்ட் ஸ்டாக் எடுத்திருந்தாங்கன்னா 2 அன்சோல்ட் ஸ்டாக் ஜாயிண்ட் வெஞ்சர், ஷேர்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா 2 ஷேர்ஸ், மீதி வர்றது டிஃபரன்ஸ் அமௌண்ட் எங்க வருதோ ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் போட்டு அதான் ஃபைனல் செட்டில்மெண்ட். ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் இந்த இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ண லெட்ஜர் அக்கௌண்ட் எல்லாம் எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் பேங்க் வருதோ கான்ட்ரா என்ட்ரி கொடுத்தோம்னா இந்த ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் டேலி ஆயிரும். ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் டேலி ஆயிடுச்சுன்னா நம்ம செஞ்ச கணக்கு ரைட்னு அர்த்தம். இதுல ஒரு கணக்கு, கண்ணன் அண்ட் முருகன் agreed to enter into joint venture for import tricycles from Mumbai. On 1/1/2009, they have opened a joint bank account with rupees 90,000, towards which Kannan contributed 60,000 and Murugan 30,000. அவங்களுடைய initial amount, capital amount. They agreed to share profit and losses in the ratio of 2:1. On 15/2/2009, they remitted to the manufacturer in Mumbai 75,000 for goods imported, purchases and spent a further sum of rupees 11,400 for freight, insurance and dog dues, expenses. On 31st March, their sales amounted to rupees 87,300 sales amount. Then they decided to close the joint venture and Murugan agreed to take the balance of tricycle unsold for rupees 3,600. Unsold stock taken by Murugan. Prepare joint venture account, joint bank account and venturers account. இங்க பாத்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் பேங்க்ங்கிற வார்த்தை வந்ததுனால இது வந்து செகண்ட் மாடல்னு அர்த்தம். ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கவுண்ட் லெட்ஜர் போட்டிருக்காங்க. as usual லெட்ஜர் போட்டு அதுல வர்ற ஆன்சரை பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ரேஷியோ கொடுக்காதனால ஈக்குவல் ரேஷியோ. அடுத்து கண்ணன் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அடுத்து முருகன் அக்கவுண்ட், அடுத்து லாஸ்ட்ல ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட். ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட்ல எல்லா கான்ட்ரா என்ட்ரியும் கொடுத்து முடிச்ச உடனே ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட் டேலி ஆயிரும். இப்போ இந்த கான்ட்ராக்ட் பிரைஸ் மாடல்ல ஒரு கணக்கு, கான்ட்ராக்டர் அண்ட் இன்ஜினியர் undertook jointly to construct a building for a newly started joint stock company for a contract price of rupees 2 lakhs payable as rupees 1,50,000 in cash and 50,000 in fully paid shares of the company. இந்த என்ட்ரி தான் சேல்ஸ் என்ட்ரிக்கு பதிலா வரக்கூடிய என்ட்ரி. என்ன சொல்றாங்கன்னா 2 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் பிரைஸ், 1.5 லட்சம் ரூபாய் கேஷ் ஆகும், 50,000 ரூபாய்க்கு ஷேர்ஸ் ஆகும் தர்றாங்க. இந்த என்ட்ரி தான் சேல்ஸ் பதிலா எழுதணும். A joint bank account has been immediately opened in their joint names. Contractor paying in rupees 50,000 and engineer 30,000. இதான் அந்த இனிஷியல் அமௌண்ட் பே பண்றது, கேபிட்டல் அமௌண்ட்னு அர்த்தம். They are to share profit and losses in proportion of 5/8 and 3/8 respectively. Their transactions were as follows. Materials supplied by engineer. Engineer supply பண்றாரு, அப்ப அவருடைய நேம் போடணும். Materials purchased, நேம் எதுவும் கொடுக்கல, அப்ப ஜாயிண்ட் பேங்க் எழுதணும். Materials supplied by contractor, contractor நேம் எழுதணும். Wages paid, ஒன்னும் சொல்லல, அப்போ ஜாயிண்ட் பேங்க் எழுதணும். Architect fees paid by contractor, contractor நேம் கொடுத்ததுனால joint venture account to contractor எழுதணும். The contract was completed and the price duly received, அந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ண மாதிரி எழுதணும். The joint venture account was closed by contractor taking up all the shares at an agreed valuation of 45,000. 50,000 ரூபாய் வேல்யூ உள்ள ஷேர்ஸ் கான்ட்ராக்டர் என்ன செய்யறாருன்னா 45,000 ரூபாய்க்கு எடுக்காரு. அப்போ ஷேர்ஸ் டேக்கன் பை கான்ட்ராக்டருக்கு ஒரு என்ட்ரி. இன்ஜினியர் டேக்கிங் அப் தி ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் அட் an agreed valuation of 5,000. Show necessary journal entries and ledger accounts. ஜேர்னல் பாத்தீங்கன்னா முதல் என்ட்ரி அவங்க 2 பேரும் அமௌண்ட் கொண்டு வந்ததுக்கு, ரெண்டாவது என்ட்ரி கேஷும் கேஷ் எக்ஸ்பென்சஸ்க்கும் பர்ச்சேஸ் பண்ணதும் கேஷா பே பண்ணதுக்குள்ள என்ட்ரி. ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் டாட் ஜாயிண்ட் பேங்க், நேம் கொடுக்காதனால ஜாயிண்ட் பேங்க் மூலமா பே பண்றாங்கன்னு அர்த்தம். அடுத்து நேம் கொடுத்ததுனால ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் டாட் டு கான்ட்ராக்டர் டு இன்ஜினியர், அவங்கவுங்க செலவு பண்ணது. அப்புறம் சேல்ஸ் என்ட்ரிக்கு பதிலா கான்ட்ராக்ட் பிரைஸ் ரிசீவ் பண்ண மாதிரி காட்டணும். ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் டாட் 1,50,000, ஷேர்ஸ் அக்கௌண்ட் டாட் 50,000 டு ஜாயிண்ட் வெஞ்சர். சேல்ஸ் என்ட்ரிக்கு பதிலா இந்த கான்ட்ராக்ட் பிரைஸ் ரிசீவ்டுக்குள்ள என்ட்ரி. இந்த 50,000 ரூபாய் ஷேர்ஸ கான்ட்ராக்டர் என்ன செய்யறாருன்னா 45,000 ரூபாய்க்கு எடுக்காரு. அப்ப நமக்கு நட்டம் 5,000 ரூபாய், அதுக்கு என்ட்ரி. கான்ட்ராக்டர் அக்கௌண்ட் டாட் 45,000, ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் டாட் 5,000 டு ஷேர்ஸ் அக்கௌண்ட் 50,000. அப்புறம் ஃபைனல் செட்டில்மெண்ட் வரும்போது
unsold stock taken by engineer account to joint venture. அப்புறம் joint venture account ledger prepare பண்றோம். இதுல வர்ற ஆன்சருக்கு ஒரு என்ட்ரி எழுதணும். 6250 அதுக்கு ஒரு என்ட்ரி, 3750 இந்த பிரிச்சு கொடுத்த ரெண்டுக்கும் ஒரு என்ட்ரி எழுதணும். joint venture account to contractor to engineer அப்படின்னு எழுதணும். ப்ராஃபிட் என்ட்ரி. அதே மாதிரி இங்க ஃபைனல் செட்டில்மெண்ட், அவங்களுடைய ஃபைனல் செட்டில்மெண்ட் லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்றோம். கான்ட்ராக்டர் அக்கௌண்ட்டும் இன்ஜினியர் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்றோம். ரெண்டுலயுமே டெபிட் சைட்ல ஆன்சர் வந்திருக்கு. 19,250 இங்க 30,750 அந்த ரெண்டுக்கும் ஒரு என்ட்ரி எழுதணும். கான்ட்ராக்டர் அக்கௌண்ட் டார் 19,250, இன்ஜினியர் அக்கௌண்ட் டார் 30,750 டு ஜாயிண்ட் பேங்க் ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிடும். கடைசி அந்த ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் டேலி ஆகும். இப்போ இதுல வந்து இந்த ரெண்டு மாடல்ல உள்ள, அதாவது ஓன் புக்ஸ் மாடலும் செப்பரேட் புக்ஸ் மாடலும் உள்ள ஜேர்னல் என்ட்ரி, லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். ஸோ சம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரி தரவா இருந்ததுன்னா சம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் வார்த்தை வந்தா செகண்ட் மாடல், ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் இல்ல சாதாரண பேங்க் அக்கௌண்ட் கொடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடல், ஃபர்ஸ்ட் மெத்தட்னு அர்த்தம். ஓன் புக்ஸ் மெத்தட்னு அர்த்தம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.